ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்போ ஒரு ஸ்பெஷலான விளாக் தான் பார்க்க போறோம். இது வந்து அனஃப் பர்த்டே செலிப்ரேஷன தான் நான் ஃபுல்லா விளாகா போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அனஃபோட 3rd பர்த்டேலேருந்தே நான் தான் அவனுக்கு கேக் செஞ்சுட்ருக்கேன். ஏதாச்சும் ஒவ்வொரு தீம் அவனே வந்து இஷ்டப்பட்டு கேட்பான். அத தான் நாங்க வந்து செஞ்சு கொடுப்போம். அதே மாரி இந்த தடவ வந்து அவன் டைனோ தீம் கேட்டிருந்தான். சரி ஓகே அதே பண்ணிடலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். நான் இந்த தடவ பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஃப்ளேவர் ரெடிமேட் கேக் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனா நான் வந்து அதில தண்ணிக்கு பதிலா நான் வந்து மேங்கோ பல்ப் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெண்ணிலாவோட மேங்கோ பல்ப் சேரும்போது ஃப்ளேவர் நல்லாருக்குன்னு தான் நான் வந்து இந்த தடவ ட்ரை பண்ணேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கும் சரி, அனஃப்க்கும் சரி பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் தான் பிடிக்கும். அதனால நான் வந்து பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் நான் அந்த தடவ செஞ்சேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்கோட நான் கண்டென்ஸ் மில்க் தான் ஆட் பண்ணேன். சுகர் சேர்க்கல நான். அதே மாதிரி வந்து இப்பவும் நான் அனஃப் பர்த்டேக்கும் நான் அதே மாதிரி தான் செஞ்சேன். ஏன்னா, அப்போ வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். அந்த கிரீம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. அதனால சரி ஓகே இப்பவும் அதே மாரி பண்ணிரலான்னு தான் நான் வந்து கண்டென்ஸ் மில்க் தான் ஆட் பண்ணேன். சுகர் சேர்க்கல நான். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கிரீம் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஏன்னா, நான் வந்து கிரீம் வந்து ப்ளூ கலரும், கிரீன் கலரும் ரெடி பண்ணலான்னு தான் நெனச்சிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, அனஃப் தான் கலர் சூஸ் பண்ணான். எனக்கு வந்து ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல எனக்கு கேக் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டிருந்தான். சரி ஓகே அப்டின்ட்டு ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல தான் நான் செஞ்சு குடுத்தேன் அவனுக்கு. இந்த கேக் வந்து ஈவினிங்கே செஞ்சுட்டேன். ஆனா, அது வந்து கொஞ்சம் ஆறணும்ல. ஆறுனதுக்கப்புறம் கிரீம்லாம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து எனக்கு நைட் ஆயிருச்சு எனக்கு. ஆனா, அவன் அதுவரைக்கும் தூங்காம என் கூடயே தான் ஃபுல்லா நின்னுட்டே இருந்தான். அப்புறம் கிரீம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு லேயர்லயும் சுகர் சிரப் ஊத்துவோம்ல. நான் வந்து சுகர் சிரப்புக்கு பதிலா நான் மேங்கோ பல்ப்ல தான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து எல்லா லேயர்லயும் நான் ஊத்துனேன். ஏன்னா, இந்த மாரி ஊத்தும்போது கொஞ்சம் ஃபுல்லா மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்கும் கேக்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாரி செஞ்சேன். அதே மாதிரி கிரீமும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர்ல கிரீன் வச்சேன்னா, அடுத்த லேயர்ல ப்ளூ வச்சேன். ஏன்னா நம்ம கேக் கட் பண்ணும்போது, அதில உள்ள லேயர் வந்து கிரீன் அண்ட் ப்ளூவா தெரியும். சரி கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாரி செஞ்சேன். எனக்கு கிரீம் டெக்கரேட் பண்றதுக்கு வந்து விப்பிங் கிரீமோட பட்டர் கிரீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னதான் வந்து டெக்கரேட் பண்ணாலுமே, அந்த பட்டர் கிரீம் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து அப்படியே செட் ஆயிரும். ஆனா விப்பிங் கிரீம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆற மாரி இருக்குமா, அப்பப்போ ஃப்ரிட்ஜில வச்சு அப்படி எடுக்கிற மாரியே இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு எடுத்து செய்யும்போது கொஞ்சம் டைமும் எனக்கு கொஞ்சம் நெறையவே இழுத்துரும் எனக்கு அதுல. கேக் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பர்ஸ் மட்டும் தான் வச்சோம். அது முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிருந்தனால அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. டாப்பர்ஸ் வந்து அனஃப் கையால வச்சதுக்கப்புறம் தான் அவன் வந்து தூங்கவே போனான். அவன் தான் அந்த டைனோ இங்க தான் நிக்கணும், இந்த டைனோ இங்க தான் நிக்கணும் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லி சொல்லி வைக்க சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் தான் அவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, மெனு ஃபுல்லாவே பர்த்டே பாய் விருப்பப்படி தான் எல்லாமே நடந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட்டும் நியூட்டலாவும் கேட்டிருந்தான். நான் அத தான் செஞ்சு குடுத்தேன் அவனுக்கு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கேட்டிருந்தான். நான் அன்னைக்கு ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சேன். நான் எப்போதுமே வந்து சிக்கன் பிரியாணி செய்யும்போது மெஷர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. வெங்காயம், தக்காளி பழம், நெய்யி, எண்ணெய், தயிரு எல்லாமே வந்து எனக்கு மெஷர்மெண்ட்ல தான் நான் எடுத்து வச்சிருப்பேன். கிச்சன் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் எல்லாமே மெஷர் பண்ணி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்.
அப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்திருந்தேன். அப்புறம் பேரலலா வந்து என் மாமாக்கும் சீரக சம்பால பிரியாணி பண்ணுறதுக்கு நான் குக்கரில் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்த கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சு. அது கூட நான் வந்து எண்ணெயும் அப்புறம் வந்து பாதி அளவுக்கு நெய் அது மட்டும் சேர்த்துருந்தேன். நான் வந்து எடுத்து வச்சிருந்த நெய்யிலேருந்து பாதி அளவுக்கு நெய் ஊற்றிருந்தேன். அப்புறம் மீதி நெய்யை வந்து பிரியாணி தம் போடும்போது ஊற்றலாமேன்னு வச்சுருந்தேன். அப்புறம் அது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்துட்டு 1/2 கேஜி பிரியாணிக்கு 100 கிராம் வெங்காயமும் 6 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்குனேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நான் வந்து 1/2 கப் மல்லி இலையும் 1/2 கப் புதினா இலையும் சேர்த்து வதக்குனேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, மல்லி இலை, புதினா இலை, தக்காளி பழம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் எப்போதுமே போடுவேன். ஆனா இப்போ வந்து வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் போடுறேன். ஏன்னா இப்போ முன்னாடி போடுறனால வந்து எனக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்கு. அப்புறம் தக்காளி பழமும் அதே தான். வெங்காயம் வந்து 100 கிராம் எடுத்த மாதிரி 1/2 கேஜிக்கு வந்து நான் தக்காளி பழமும் 100 கிராம்ன்னு தான் எடுத்தேன். தக்காளி பழத்த நல்லா வதங்குனதுக்கப்புறம், அது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 75 கிராம் எல்லாமே நான் வெயிங் ஸ்கேல்லயே வந்து மெஷர் பண்ணி நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன். அதனால செய்யும்போது வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டு செய்யறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம், அது கூட நான் 150 எம்எல் அளவுக்கு தயிரும், அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த பிரியாணிக்கு நான் என்னெல்லாம் போட்டு வதக்குனேனோ, அதே மாதிரி மாமாவுக்கு செஞ்சுட்டு இருந்த பிரியாணிலையும் அதே மாரி பேரலலா எல்லாமே போட்டு ஆட் பண்ணிட்டு, அதே மாரி தான் சிக்கன் போட்டு குக்கர மூடி வச்சேன். இது வந்து நான் சிக்கன் வேகுறதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சேன். அதுக்கப்புறம் லோல வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதிக்கு 1 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு, அதையும் நல்லா கொதிக்க வச்சேன். எப்போதுமே நான் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துப்பேன். அதனால நான் அன்னைக்கு தேங்காய் பாலும் நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி பிரியாணிக்கு வந்து நான் 1/4 கப் தான் சேர்ப்பேன். அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு தடவை நான் அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுருவேன். எனக்கு அந்த லிட்ல பார்த்தீங்கன்னா ஹோல் இருந்துச்சு. அதனால நான் கிராம்பை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரெஷர் வெளியே வந்தால் அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் நெய்யை மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 20 25 நிமிஷத்துக்கு நான் வச்சுட்டேன். கிரில் சிக்கன் செய்யறதுக்கு வந்து நிறைய சிக்கன் இருந்தால் தான் நான் அவனில் வைப்பேன். கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சுன்னா நான் ஏர் ஃப்ரையர்லேயே நான் வந்து வச்சு முடிச்சிருவேன். எனக்கு அன்றைக்கி 2 பேட்ச் மட்டும் வச்சா எனக்கு அது முடிஞ்சுது. நான் அன்றைக்கி கொஞ்சம் தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை. 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டும் லிட்டை உடனே ஓப்பன் பண்ணல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பிரியாணி நல்லா வந்திருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நான் உடனே கிளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஃப்ராவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். அதனால அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் உடனே அவளை தூங்க வைக்க அனுப்பிட்டு, அப்புறம் நான் உடனே வந்து எல்லாமே கிளீனிங் ஒர்க் தான் வந்து எல்லோரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருந்தோம் அப்போ. ஈவினிங் 6:30க்கு மேலே அனஃபோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு.
அவ்வளோதான், நான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.